பண்ணிருக்காங்க. 38 வயசாச்சு. எல்லாரும் சொன்னாங்க குழந்தை பிறக்காது, உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கிற, குழந்தை வராதுன்னு. அவங்களும் அவங்க கணவர் என்ன தேடி வந்தாங்க, எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே, இயேசுவே இந்த மகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இவங்க இப்பதான் உண்மை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தாருக்கு மத்தியில அவங்கள சாட்சியா நீங்க வைக்கணும், நீங்க அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்ன அந்த மாசத்துலயே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் என்னுடைய சொப்பனத்துல ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு சின்ன குழந்தை, அண்டர் டெவலப்டு, அதாவது ஒரு குழந்தைய கர்த்தர் காட்டுறாரு. குட்டியோண்டா இருக்குது, டெவலப்பே ஆகல, கண்ணு காது மூக்கலாம் இல்ல. இதை கொண்டு போய் என்ன பண்ணா, நிறைய விளக்கா இருக்குது, அந்த விளக்குக்கு நடுவில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு சொப்பனம். அப்ப நான் உடனே அந்த கனவுல சொல்றேன், இம்மா அவன் பொண்ணை பேரை சொல்லி, இம்மா நீ அங்க போகாத, அங்க போகாத, ஏசப்பா கிட்ட வாமா, நீ அங்க போகாதமா போகாதமா, நான் கனவுல அழுகிறேன். அடுத்த நாள் போன் பண்ணி கேட்கிறேன், என்ன ஆச்சு? இல்லக்கா எல்லாமே நார்மலா தான் இருக்குது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கடுத்து அவங்க 5th மந்த் ஸ்கேனுக்கு போறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க பேபி உங்க யூட்ரஸ்ல மேல ஒட்டிக்கிட்டு இருக்குது, குறை பிரசவம் ஆயிடும் அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே அழுக. உடனே என்ன ஜோம் பண்ண வராங்க. ஜோம் பண்ண உடனே நான் சொல்றேன், இல்ல கர்த்தர் இந்த மாதிரி காட்டுறாரு, நான் இன்னைக்கு சொல்லல, ஆனா இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு குறை பிரசவ பேபி எடுத்துட்டு போய் நீங்க வைக்கிற மாதிரி பார்த்தா நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கர்த்தர்ட்ட ஜோம் பண்ணிட்டு குழந்தை கன்சீவ் ஆன உடனே பிரெக்னன்சி கிட்ல பாசிட்டிவ் வருமா, அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு விளக்கு கொளுத்தி இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, போய் அவங்க அம்மா வச்சிருக்காங்க. அம்மா வச்ச உடனே இவங்களும் பெருசா அதை என்ன பண்ணல, தடுக்கல. சரி அம்மாவோட நம்பிக்கை, அவங்க என்ன பண்ணட்டும், ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு இந்த பொண்ணு விட்டாச்சு. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சுதானே போய் வச்சாங்க, கர்த்தர் தானே உங்களுக்கு அந்த குழந்தைய கொடுத்தாரு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருக்கு தானே நீங்க நன்றி சொல்லணும். நீங்க ஏன் விளக்கு கொளுத்தின இடத்துல போய் வச்சீங்க, இப்போ நீங்க அதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு பயங்கரமா தேம்பி அழுகுறாங்க. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை தான் நான் நம்புறேன் அப்படி சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த குழந்தைய நல்லபடியா அவ பெற்றுக்கொள்ளும்படியா நான் என்ன பண்ண போறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிச்சோம், நன்மையான என் தெய்வம் எங்க இருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து, கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த தீமையை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனேயே 8 மாதத்துல தான் அந்த குழந்தை பிறந்துச்சு. ஆனா ஃபுல் வளர்ச்சியோட, நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த குழந்தைய பார்த்தா அது 8 மாசத்துல குறை பிரசவம்னு நல்ல கொழுன்னு நல்ல புஷ்டியா செழுமையா என்ன பண்ணுச்சு அந்த குழந்தை, அழகாக பிறந்தது. ஹல்லேலூயா.